சார், கேமராமேன், மீன் எப்படி சார் இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்க சார். கேமரா எடுக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா சார்? ஹலோ, வணக்கம் மக்களே. நாங்கள் தான் தம்பி கிச்சன் வந்து பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பவால் வந்து மசாலா போட்டு, நான் வந்து ஸ்பெஷலான மசாலா போட்டு கடாயில் போட்டு பொரிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோ மீன் இருக்குது. இது வெயிட் வந்து 2 கிலோ இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 2 கிலோ மீனுக்கு மசாலா தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? முதல் வந்து நம்ம வந்து ஒரு மிளகா 2 கண்டி, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா வந்து பாதி டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? ஸ்பூன். இது வந்து சிந்தாமணிஸும் அதே அளவு பாதி கரண்டி. சிந்தான் புத்தி வந்து அதே அளவு பாதி டேபிள் ஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து அதே மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? ஓகே. மிளகுத்தூள் வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? ஓகே. உப்பு வந்து பாதி டேபிள் ஸ்பூன். ஓகேவா? கல் உப்பு. ஓகே. போட்டு நல்லா மதக்கிட்ட போதும். நல்லா கிண்டிட்டு லேசா வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகே. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து நம்ம வந்து முதல் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஊற்றுறோம். சரியா? 1 டேபிள் ஸ்பூனுக்கு. ஓகே. ஊற்றிட்டு நல்லா வந்து சவ் பண்ணி அப்புறம் 1 ஸ்லைஸ் லெமனை புழிஞ்சு ஊற்ற போகிறோம். எதுக்குன்னா புளிப்புக்கு. ஓகே. நல்லா புளியணும் அதை. ஓகே. அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கல்லுப்பு உப்பு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நல்லா வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இன்னும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெயை எடுத்து நம்ம ஊற்றுறோம். ஓகே. 2 டேபிள் ஸ்பூன். இப்போ மொத்தம் வந்து இப்போ வந்து 3 ஆயிடுச்சு. சரிங்களா? 3 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து எந்த மீன் வேணாலும் பாய்க்கலாம். டேஸ்ட்டு சும்மா அப்படியே எல்லாம் நம்ம பொரிக்கிறது போது வந்து ஊர் ஸ்டைல் கடையில் தோசைக்கல்லில் இருக்கிற அதில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். வந்து அது ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணும்போது நல்லா காரமாக இருக்கணும். நல்லா வந்து உப்பு உடைக்கணும். ஏன்னா பொரியலுக்கு வந்து உப்பு வந்து ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் தான் பொரிச்சு எடுக்கிறப்ப உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சோள மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா மசாலாவில் வந்து அதை விட்டு வந்து அப்படியே இருக்குது. சரிங்களா? ஓகே. வந்து நல்லா வந்து அந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து
ஒன்றா வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சிருவோம். ஓகே ஓகே, நல்லா பிசையும் போத தண்ணி வந்து லேசாக கொஞ்சம் ஒன்று ஊற்றலாம். சரிங்களா? ஊற்றிட்டு அது நல்லா வந்து தண்ணியாக வரணும். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வந்து அப்படியே மாவாக இருக்கக்கூடாது. அது வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் ஊற்றி பாருங்க. இந்த மாதிரி மசாலா வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஜஸ்ட் நைஸ். ஓகே பாருங்க, தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் மசாலா வந்து நம்ம இதில் வந்து ஒட்டணும். ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா மீனில் வந்து ஒட்டாது. இப்போ இதுதான் வந்து கரெக்டான பருப்பு. ஓகே, இப்போ நம்ம நண்பன் வந்து டேஸ்ட் பண்ணி மசாலா டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்து சொல்லுவாருல, டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இதை பாருங்க, இதில் எடுத்துட்டு பாருங்க, அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். உப்பு தூக்கலாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. காரம் கரெக்டாக இருக்கு சார். புளிப்பு ஓரளவுக்கு இருக்கு சார். ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அது வந்து மீன் பிடிச்சதா இருக்கு. லைட்டான டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து பொடிச்சு பாருங்க, சமையல் மசாலா செஞ்சு பாருங்க, சும்மா ஹோஹோன்னு இருக்கும். இருக்கிறதுலே பெரிய பொரிச்சா தான் சரி. இந்த மாதிரிலாம் வீட்டில் பேசக்கூடாது சார். கேமராமேன் யாரும் இல்லை, என் நண்பன் தான். அதனால அதுக்கப்புறம் தான் பேசிக்கணும், நீங்கள் கண்டுக்காதீங்க. சரிங்களா? நான் ஏன் இப்படி ரொம்ப நேரம் போட்டு வச்சுட்டே இருக்கேன்னா, கல் உப்பு போட்டனால வந்து இப்படி கல்லுங்க இருக்கும். அது கரைச்சாதான் வந்து உப்பு கரெக்டாக வந்து எல்லாத்து பக்கமும் போகும். அதனால தான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மீனை வந்து மசாலாவில் வந்து தொட்டு வைக்க போகிறோம். ஓகே, என்ன எடுத்து ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து மீனில் வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் போட்டுருங்க. இதில் மசாலா அப்ளை பண்ணும்போது அப்படியே நல்லா தேய்க்கணும் உள்ளலாம். ஓகே, அதான் உள்ள மசாலா மீன் உள்ள நல்லா அப்படியே போகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசாலாவை வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 கிலோ மீன் வந்து 9 மீன் கிட்ட இருந்துச்சு. 8 மீனுக்கு வந்து மசாலா போட்டாச்சு. கடைசி மீன். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, மசாலா வந்து வேஸ்ட்டாக போகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து 2 கிலோக்கு மசாலா போட்டேன். அதே மாதிரி பாருங்கள், 2 கிலோ மீனுக்கு வந்து மசாலா வந்து பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது. வலிச்சு வைக்கிறதா இருக்குது பாருங்க, வேஸ்ட் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் வந்து மசாலா கரெக்டாக போட்டிருக்கீங்களா, பதம் எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உங்களோட மசாலாவோட இதுதான் நீங்கள் பார்க்கணும். பாருங்க, முடிஞ்சு எல்லாத்தையும் நம்ம வந்து வலிச்சு வச்சுட்டு கடைசி மீனுக்கு நம்ம போடுறோம் பாருங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் மசாலா கரெக்டாக போட்டிங்கன்னா அது அதோட குவான்டிட்டி வந்து அதோட மசாலா இது வந்து சார்ந்து வந்து
கரெக்டாக எல்லா மீனுக்கும் வந்து இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உடச்சிக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து மசாலாவில் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு சமையலில் வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து நல்லது இல்லை. கடைசி மீனுக்கு மசாலா போட்டு முடிச்சிட்டோம். ஓகே மக்களே, பாருங்க நம்ம வந்து 2 கிலோ மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இது எவ்வளோ நாள் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர். 1/2 ஹவர் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த மசாலாலாம் மீனுக்குள்ளே போயிட்டு அந்த ஈசிக்குள்ளே வந்து மீனோட இதுக்குள்ளே வந்து ஈசிக்குள்ளே இறங்கி பொரிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசம் வரும். சரிங்களா? ஸோ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஐஸ் பீட்டில் வந்து ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவர் வச்சுட்டு நம்ம எடுத்து பொரிக்க போகிறோம். ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து மீன் பொரிக்க போகிறோம். பாருங்க, அது வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் தான் நம்ம பயக்க போகிறோம். சரியா? அப்போதான் மீன் பொரிக்க முடியும். அது இதில் பொரிச்சோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வேறு மாதிரி வரும். வேறு டேஸ்ட் நம்மளுக்கு இது பண்ணும். ஓகே, அது கொஞ்சம் சூடாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பொரிக்கும் போது வந்து நம்ம அந்த மீன்ல வந்து நம்ம பண்ணி எண்ணெயை போட்டு நம்ம கொஞ்சம் மசாலா பறிச்சுட்டோம்ல. இப்போ வந்து நம்ம மீன் பொரிக்கிறது வந்து நெய் பார்த்துக்கிறோம். சரிங்களா? கொஞ்சோண்டு நெய்யை போட்டு சும்மா எல்லா பக்கமும் மசாலா இறக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கருவேப்பிலை அப்படியே மீன் வந்து நல்லா தேடி வச்சுட்டு மீனை விட்டுருவோம். ஏன்னா நம்ம மசாலா போட்டுருவோம். அடுப்பு வேகமா என்ன பண்ணோம்னா மசாலா மீன் வந்துடும். ஆனா மசாலா வந்து அப்படியே ஒன்றும் தண்ணியாவே இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நம்ம வந்து நல்லா கொஞ்சம் காரிங்கா சாப்பிடணும்னா அந்த வாங்கல இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல வந்து அடுப்பு பொதுவான அடுப்புல பொறுமையா விட்டுருணும். இப்படிதான் இருக்கும். போட்டு கட்டு மங்கிடு கூட இப்படி வச்சு சாப்பிட்டு ஓகே. எப்படி இருக்கு சார் மசாலா? என்ன சார் நல்லா இருந்தா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ட்ரை பண்ணலாமா? பாருங்க, ஒரு வாட்டி வாயில வச்சா வச்சுக்கிட்டே இருக்கும் தோணுது. மீன் பாருங்க, பொடிச்ச மீன்
இப்படி தான் எடுக்கணும்.